சரி சரி. ரொம்ப நாள் கழிச்சு வாந்தி வருது என்ன பாப்பா? ஏந்தி கண்டிப்பாக தமிழில் வந்து பார்த்துருப்பீங்க என்ன பிரச்சனை அப்படின்னு. கரெக்டாக 1 மணி அவங்க, அதாவது நான் வெளியே போயிருந்தேன். வெளியே போயிட்டு இவன் மட்டும் தான் வீட்டில் இருந்தா, அம்மா வீட்டில் இருந்தாங்க. இந்த நீர் போடணும் மூஞ்சில், அந்த மாதிரி நீர் போட்டு கை கால் மூஞ்சிலலாம் நல்லா நீர் போட்டு வீங்கி போயிருந்துச்சு. அம்மா வந்து தைலம் அதெல்லாம் போட்டு இது பண்ணி பார்த்தாங்க. அப்புறம் வெந்நில வந்து இது பண்ணி பார்த்தாங்க. ஆனால் அவளுக்கு வந்து சரியாகலை. சரி நானும் ஒன்று சரியாயிருன்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. ஏன்னா அவளுக்கு வந்து தூக்கமே வரல. கடைசி 1 மணிக்கு எழுந்திரிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே போயிட்டு வரணும். நாங்கள் என்ன நினச்சோம், ப்ரெஷர் இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லி நினச்சோம். ஆனால் போய் பார்த்தோம் அவளுக்கு ப்ரெஷர் வந்து நார்மலாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் இன்றைக்கி என்ன பண்ணோன்னா, வீட்டில் வந்து இந்த பன்னிக்கறி வச்சுருந்தாங்க. பன்னிக்கறிக்கு என்னப்பட்ட ஒரு ஆசைக்கு சரி ஒரு துண்டு மட்டும் கொடு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு துண்டு கொடுத்தாச்சு. ஒரு துண்டு சாப்பிட்டனாலே என்னமோ தெரியல. ஆனால் பன்னிக்கறி வந்து குளிர்ச்சினாலும் இந்த டைம் வந்து இவங்க சாப்பிடக்கூடாதான் அப்படின்னு எங்கள் ஆச்சி சொன்னாங்க. என்னென்னு எனக்கு தெரில. ஆனால் ஒரே ஒரு துண்டு தான் தின்னா, அதனால இப்படி வருமானு தெரில. அப்புறம் அம்மா சொன்னாங்க இது வந்து எல்லாத்துக்கும் வர்றது தான், அதனால பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போயிட்டு வந்து நிற்கும், வந்து நின்னோடனே வாமிட்டு. அவ்வளோ நேரம் நல்லா இருந்தா. ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஊசி போட்டு வந்தோம். போயிட்டு வந்தோன்னே வாமிட்டு. அதனால் ரொம்ப கிறக்கத்தில் தான் இருக்கா. நான் இந்த வீடியோ வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு இல்லை, சரி எல்லாத்தையும் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறோம்ல, சரி இதையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து டான்ஸ் ஆடுறதுனாலையோ அது பண்ணுறதுனாலையோ வயிறு வலி அப்படிலாம் கிடையாது. ஒரு மூஞ்சி வீங்கி இருக்கனால தான் என்னென்னு தெரியலன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தோம். இந்த ஹாஸ்பிட்டல்லையும் இந்த கிளிப்பு வந்து நான் ஒரு 2-3 கிளிப்பு தான் நான் எடுத்து போட்டிருப்பேன். ஏன்னா இது வந்து சில பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து நீங்கள் சும்மா போய் சொல்லிட்டு இருக்கீங்க, பணம் சம்பாதிக்கிறக்காண்டி எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதெல்லாம் அப்படி இல்லை, நீங்கள் நம்பணும்னு சொல்லிட்டு தான் ஒரு 2-3 கிளிப் மட்டும் நான் ஹாஸ்பிட்டல் வச்சு எடுத்தேன். அதுவும் எங்கள் அம்மாவை தான் எடுத்தேன். எங்கள் அம்மா வந்து டேப்லெட் வாங்குறது, அப்புறம் அங்கே போய் பில் போடுறது, அதை மட்டும் எடுத்தேன். ஸோ உண்மைக்கும் அவனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ யாரும் வந்து முக்கியமாக திட்டாதீங்க, டான்ஸ் ஆடுறதுனால தான் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் திட்டாதீங்க. அவர் பன்னிக்கறி சாப்பிட்னாலும் தான் எப்படி வருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. அப்புறம் வந்து இந்த நீர் போகிறதுக்கு வந்து எதாட்டும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட்னு சொல்லுங்கள், நாங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். அப்புறம் வந்து இவளுக்கு வந்து இந்த குழந்தைக்கு வந்து நுரையீரல் வந்து வீக்காக இருக்கிறதுனால ஒரு ஊசி போடுவாங்கல்ல, அந்த ஊசி நேற்று தான் ஒரு 2 நாளாக போட்டாங்க. அதாவது இன்றைக்கி ஒரு ஊசி போட்டாங்க அப்படின்னா அடுத்து 24 மணி நேரம் கழிச்சு தான் இன்னொரு ஊசி போட்டாங்க. அந்த ஊசி போட்டனாலையா என்னன்னு தெரியல. ஆனால் இது வரைக்கும் இத்தனை நாள் ஆகி இவளுக்கு வந்து இப்படி ஃபேஸ் வந்து வீங்கலை, அப்புறம் நீர் போடல. எல்லாத்துக்கும் நீர் காலில் போடுவாங்க, ஆனால் இவளுக்கு வந்து கால், கை, மூஞ்சி, அப்புறம் முதுகுலலாம் போட்டிருக்கு. அது என்னன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் ஏன் இப்படி இருக்குது, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். தலை சுத்துதா? ஊசி போட்டாங்கல்ல, மயக்கமா தானே இருக்கும். அது தூக்கம் வர்ற கண்டிதாட்டி இருக்கும் தோந்து. ஸோ கொஞ்சம் சீக்கிரம் குணமாகன்னு சொல்லிட்டு நீங்களும் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிச்சுக்கலாம்.